கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். பேதுருவின் மூலம் தெளிந்த புத்தியோடு கூட இருங்க, விழித்திருங்க. ஏனென்றால் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் நம்ம எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியோடு விழித்திருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. அன்புக்குரியவர்களே, நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான், நீங்கள் கவனமாக இருங்க அப்படி சொல்வதற்காக அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுவிடாதபடிக்கு உங்களுடைய சிந்தனையை அவன் குழப்பி தேவனை விட்டு தூரம் போக வைத்து பாவ சேற்றிலே உங்களை கொண்டு தள்ளி விடாதபடிக்கு, உங்கள் ஆத்மாவை நரக ஆக்கினைக்கு அவன் இழுத்து கொண்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அதற்கு நீங்க தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழித்திருக்கணும்னு சொல்லிட்டு பேதுருவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் பேதுருவின் மூலமாக அதை கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? பேதுரு இந்த அனுபவத்தை கொண்டவர். பிசாசு முதலாவது நம்முடைய சிந்தனையில தான் அவன் செயல்படுகின்றான். சிந்தனைக்குள்ளாக பாவமான காரியங்களை கொண்டு சென்று சிந்தனையை குழப்ப வைத்து பாவம் எது பரிசுத்தம் எது என்கின்ற ஒரு வேற்றுமை உணர்வை நமக்குள்ளே இருக்கிறதை பிடுங்கி எடுத்து எல்லாமே ஒன்றுதான் என்று நினைக்க வைத்து நம்மை குழப்புகின்றான். பிறகு நம்மை ஜெபிக்க விடாமல் நம்முடைய வாழ்க்கையை தடுமாற்றம் அடைய செய்கின்றான். பேதுரு கிட்ட அன்னைக்கு ஏசப்பா சொன்னாங்க, தூங்காமல் விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தெளிந்த புத்தியற்றவர்களாய் தூக்கத்தை விரும்பினதினால் வாதிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? 3 முறை மறுதளித்தார், பின்பு மனம் கசந்தார், அழுதார், மறுபடியும் தேவனிடம் கடந்து வந்தார். ஆகையினால தான் அவர் மூலம் இந்த வார்த்தைகளை அவர் போதிக்கின்றார். நான் அன்றைக்கு விழித்திருக்காமல் போனபடியினால் சத்ரு என்னை வாதிப்பதற்கு நானே இடம் கொடுத்து விட்டேன். நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க, அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் சிங்கத்தை போலன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறவன் சிங்கம் கிடையாது, உண்மையான சிங்கம் யூதராஜ சிங்கம் நம்முடைய தேவன். அவன் எப்பொழுதுமே ஒரு போலி, டூப்ளிகேட். அவன்கிட்ட வல்லமை இருக்கிற மாதிரி மற்றவங்களை எப்படியாவது அழிக்கலாம் என்று சொல்லி எவ்வளோ விதமான காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காமல் சிங்கத்தை போல நடிக்கிற அவன் கடிக்க முடியாது. யோபுவை பார்த்தீங்களா? யோபுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுமதியோடு தான் பல இன்னல்களை கொடுக்க முடிந்ததை தவிர தன் சுய பலத்தினால் அங்கே சென்று எதையுமே செய்ய முடியல. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரும் சோதனைகள், ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த யுத்தத்திலே நம்ம விழித்திருந்து நம்ம தெளிந்த புத்தியோடு கூட இல்லைன்னா எளிமையாக நம்மை அடித்து விட்டு அவன் கடந்து சென்று விடுவான். ஆகையினால்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, உங்கள் எதிராளி வேற யாரும் இல்லை, மனுஷன் இல்லை, பிசாசு தான். அவன் தான் உங்களை எதிர்க்கும்படிக்கு பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிற எவனை விழுங்கலான்னு சுற்றி தெரிகிறான். அதற்கு அர்த்தம் என்ன? அவன் எல்லாரையும் கொண்டு வாதிப்பவன் கிடையாது. தேவனை அறிந்தவங்க வாழ்க்கையில் யார் ஜெபமற்ற நிலையில் இருக்காங்களோ, ஜெப வாழ்க்கை இல்லாமல், வேதத்தின் மீது வாஞ்சை இல்லாமல், இந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை இல்லாமல், கடமைக்காக எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபார்மாலிட்டியாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறவங்களை எளிமையாக போய் அவன் தாக்கிவிட முடியும். ஆனால் தேவனுக்குள் இருக்கிறவங்களுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணுவான். ஆனால் ஜெயம் யாருக்கு கிடைக்கும்? தேவனோடு கூட வாசம் பண்ணுகின்றவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, பிசாசோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா விழித்திருக்கணும், ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியோடு எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்தின் தானத்தோடு கூட தேவ வார்த்தைகளோடு கூட நம்ம இணைந்து செயல்படுத்த வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது நம்மை விட்டு அவன் ஓடி போவான். ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, அவன் நம்மை விழுங்க வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று சுற்றி திரிகின்றான். அவன் கைக்கு தப்ப வேண்டுமானால் ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருங்க, தெளிந்த புத்தியோடு கூட இருங்க,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்க. தேவாவியானவர் நம்மை நிச்சயமாக தப்புவித்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த சுவாசம் நீங்க கொடுத்தது, இந்த சரீரம் நீங்க கொடுத்தது, இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது. ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற பாவ காரியங்கள், பலவிதமான எங்கள் சரீரம் ரீதியான பலவீனங்கள் எல்லாம் எங்களை பல விதத்திலே ஆட்கொண்டு குழப்பி தடுமாற்றம் அடைய செய்து சத்துருவினால் பாதிக்கப்படுவதற்கு பல நேரங்களில் நாங்களே காரணமாக மாறுகின்றோம் ராஜா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லாம போனதுனால, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விழித்திருக்காமல், ஜப வாழ்க்கை இல்லாமல், வேதத்தின் மீது வாஞ்சை இல்லாமல் போனதுனால பல நேரங்கள்ல நாங்களே இன்றைக்கு அப்பா நாங்கள் சிக்கி கொண்டு தடுமாற்றத்தோடு குழப்பத்தின் நிலையில எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பல நிலைகளில் இன்றைக்கு இருளின் பாதையிலே போக காரணம் நாங்களாகவே இருக்கின்றோம். ஆகையினால் இன்றைக்கு நாங்கள் நிதானித்து உணர்ந்து கொண்டு தெளிந்த புத்தியோடு செயல்பட கிருபை தாரும். விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபையை தாரும். அவன் எங்கள் தூக்கத்திலே அப்பா களைகளை விதைக்கும்படி நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் எப்பொழுதுமே தெளிந்த புத்தியோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். தேவனே, சத்ருவுக்கு எதிர்த்து நின்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்க நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள்ள எங்களை தேவன் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.